எகிப்தின் பிரமிடுகள் அல்லது பழங்கால அரசர்களின் கல்லறைகளில், குறிப்பாக வாலி ஆஃப் த கிங்ஸ் என்ற இடத்தில், சமீபத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் கூடிய கல்வெட்டுகள் மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளன. இவை சுமார் 2000 ஆண்டுகள் கி.பி. முதல் 3ஆம் நூற்றாண்டு வரை பழமையானவை. இந்த கண்டுபிடிப்பு சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் ஆய்வாளர்களால் இங்கோ ஸ்ட்ராப் மற்றும் ஷார்லட் ஷமீட் 2024 முதல் 2025 வரை ஆண்டுகளில் ஆய்வு செய்யப்பட்டது. வாலி ஆஃப் த கிங்ஸ் தெபேஸ் நகர அருகே உள்ள பாறை கல்லறைகள், யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் என்ற இடத்தில் உள்ள 6 கல்லறைகளில் ராம்சேஸ் வி உட்பட சுமார் 30 கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டன. இதில் 20 கல்வெட்டுகள் தமிழ் பிராமி எழுத்தில் உள்ளன. மீதமுள்ளவை பிராகிருத் மற்றும் சமஸ்கிருதத்தில். மிக முக்கியமானது, சிகை கொற்றன் சிகாய்கோரன் அல்லது சிகாய்கோரன் என்ற தமிழ் வணிகரின் பெயர் 5 வெவ்வேறு கல்லறைகளில் 8 இடங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஒரு கல்வெட்டில் சிகை கொற்றன் வரகண்ட சிகாய்கோரன் வார காண்டா என்று உள்ளது. இதன் பொருள் சிகை கொற்றன் வந்து பார்த்தான் அல்லது வந்து கண்டான். இது கிரேக்க சுற்றுலா பயணிகளின் கிராஃபிட்டி போன்று உள்ளது. இது பழங்கால தமிழக வணிகர்கள் ரோமானிய காலத்தில் இண்டோ ரோமன் ட்ரேட் எகிப்தின் துறைமுகங்களுக்கு பரனிக்கே, குசேர் ஆல் காடீம் போன்றவை மட்டுமல்லாமல் உள்நாட்டு பகுதிகளுக்கும் நைல் ஆறு பள்ளத்தாக்கு வரை சென்று வணிகம் செய்ததற்கு புதிய சான்று ஆகும். அவர்கள் மசாலா, துணி, யானை தந்தம் போன்றவற்றை வர்த்தகம் செய்திருக்கலாம். முன்பு எகிப்தின் சிவப்பு கடல் துறைமுகங்களில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கா, பானை உரி, கொர்ரபுமன் கண்டறியப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது பிரமிடு கல்லறைகளின் உள்ளே ராயல் டாம்ஸ் கிடைத்திருப்பது மிகப்பெரிய வளர்ச்சி. இது தமிழர்களின் கடல் வணிக திறன், உலகளாவிய தொடர்புகள் ஆகியவற்றை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. தமிழ் பிராமி எழுத்து இந்தியாவிலிருந்து எகிப்து வரை பரவியிருந்ததற்கு இது வலுவான ஆதாரம். சிகை கொற்றன் சிகாய்கோரன் அல்லது சிகாய்கோரன் என்று ஆங்கிலத்தில் எழுதப்படுகிறது என்பவர் கி.பி. முதலாம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு பழங்கால தமிழ் வணிகர் ஆவார். இவர் தமிழகத்திலிருந்து பழங்கால தமிழாகம் எகிப்துக்கு சென்று வணிகம் செய்திருந்தவர் என்பதற்கு மிக முக்கியமான சான்று சமீபத்தில் கிடைத்துள்ளது. பெயரின் பொருள் சிகை சிகாய் வலதுபுறம் நோக்கிய அம்பு. தமிழில் சிகை என்றால் குடுமி, முடி, கொண்டை, கிரீடம், டாஃப்ட் ஆஃப் ஹேர், கிரவுன் போன்ற பொருள். கொற்றன் கொரன் வலதுபுறம் நோக்கிய அம்பு தலைவன், வெற்றி பெற்றவன், வீரன் என்று பொருள். இது தமிழ் வேர் சொல்லான கொற்றம் கொற்றவை, வெற்றி, வீரியம் இலிருந்து வந்தது. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் கொற்றவை சேர கிங்டம் இன் தெய்வம் உடன் தொடர்புடையதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். எனவே சிகை கொற்றன் என்றால் குடுமி, கிரீடம் கொண்ட தலைவன் அல்லது வெற்றி பெற்ற கொண்டை தலைவன் போன்ற பொருள் தரலாம். இது அக்காலத்தில் பொதுவான தமிழ் ஆண் பெயராக இருந்திருக்கலாம். கண்டுபிடிப்பு விவரங்கள் 2024 முதல் 2025 வரை. சுவிட்சர்லாந்து பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இங்கோ ஸ்ட்ராப், லொசான் பல்கலைக்கழகம் மற்றும் பிரான்ஸ் CFEOவைச் சேர்ந்த ஷார்லட் ஷமீட் ஆகியோர் எகிப்தின் வாலி ஆஃப் த கிங்ஸ் அரசர்களின் பள்ளத்தாக்கு தெபேஸ் லக்சர் அருகே உள்ள 6 பாறை கல்லறைகளில் ராம்சேஸ் வி உட்பட ஆய்வு செய்தபோது இந்த பெயரை கண்டறிந்தனர். மொத்தம் 30 இந்திய மொழி கல்வெட்டுகள் கிராஃபிட்டி கண்டறியப்பட்டன. அதில் 20 தமிழ் பிராமி தமிழ் பிராமி எழுத்தில், மீதி பிராகிருத் சம்ஸ்கிருத். இதில் சிகை கொற்றன் பெயர் 8 இடங்களில் 5 வெவ்வேறு கல்லறைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் வெறும் பெயர் மட்டும். ஒரு இடத்தில் சிகை கொற்றன் வரகண்ட சிகாய்கோரன் வார காண்டா என்று உள்ளது. வலதுபுறம் நோக்கிய அம்பு பொருள் சிகை கொற்றன் வந்து கண்டான் பார்த்தான். இது கிரேக்க ரோமானிய சுற்றுலா பயணிகள் எழுதிய ஐ அட்மையர்ட் நான் பாராட்டினேன் போன்ற சூத்திரத்தை போல உள்ளது. குறிப்பாக ஒரு கல்லறையில் டூம் 14.6 மீட்டர் உயரமுள்ள இடத்தில் வேறு எந்த கிராஃபிட்டி இல்லாமல் இவரது பெயர் மட்டும் ஒரே ஒரு இடத்தில் இருப்பது ஆச்சரியமானது. வரலாற்று முக்கியத்துவம். இது தமிழ் வணிகர்கள் ரோமானிய காலத்தில் இண்டோ ரோமன் ட்ரேட் எகிப்தின் சிவப்பு கடல் துறைமுகங்களான பரனிக்கே, குசேர் ஆல் காடீம் போன்ற இடங்களுக்கு மட்டுமல்லாமல்
நைல் ஆறு பள்ளத்தாக்கு உள்பகுதி வரை வாலி ஆஃப் தி கிங்ஸ் சென்றதற்கு முதல் நேரடி சான்று. அவர்கள் மசாலா, பெப்பர், துணி, யானை தந்தம், இரத்தினங்கள் போன்றவற்றை எகிப்து, ரோம் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கலாம். இவர்கள் வணிகத்துடன் சேர்ந்து சுற்றுலா பார்வையும் செய்துள்ளனர். பிரமிடுகள், அரச கல்லறைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு தங்கள் பெயரை பொறித்துள்ளனர். இதற்கு முன் தமிழ், பிராமி எகிப்தின் துறைமுகங்களில் மட்டுமே கிடைத்திருந்தது. கா பானை உரி, கொரபுமன் போன்ற பெயர்கள். முடிவுரை: சிகை கொற்றன் ஒரு சாதாரண வணிகர் அல்ல. அவர் தமிழர்களின் கடல் வணிகத் திறன், உலகளாவிய தொடர்பு, தைரியம் ஆகியவற்றின் உயிரோட்டமான சின்னம். இந்த கண்டுபிடிப்பு தமிழ் வரலாற்றை உலக அளவில் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தோ ரோமானிய வணிகம், இந்தோ ரோமன் ட்ரேட் என்பது மு. 1ஆம் நூற்றாண்டு முதல் பி. 3ஆம் நூற்றாண்டு வரை, குறிப்பாக பி. 1ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டுகளில் உச்சத்தில் ரோமானிய பேரரசுக்கும் ரோமன் எம்பயர் இந்திய துணைக்கண்டத்திற்கும், குறிப்பாக தென்னிந்திய தமிழகத்திற்கு இடையே நடந்த மிக பெரிய கடல் வணிகம் ஆகும். இது உலக வரலாற்றில் மிக முக்கியமான வணிகத் தொடர்புகளில் ஒன்று. வரலாற்று பின்னணி: ரோமானியர் எகிப்தை மு. 30இல் ஆகஸ்டஸ் கைப்பற்றிய பின் கட்டுப்பாட்டில் வைத்தபோது, சிவப்பு கடல், ரெட் சீ வழியாக இந்திய பெருங்கடலுக்கு, இந்தியன் ஓஷன் நேரடி கப்பல் போக்குவரத்து தொடங்கியது. முன்பு பண்டைய காலத்தில் வணிகம் நிலவழி, ஓவர்லாண்ட் அல்லது அரபு தீபகற்பம் வழியாக மட்டுமே நடந்தது. ஆனால் ரோமானியர்கள் மழைக்காற்று, மான்சூன் விண்ட்ஸ் பயன்படுத்தி நேரடி கப்பல் பயணத்தை தொடங்கினர். பெரப்ளஸ் மாரஸ் எரித்ராய் பி. 1ஆம் நூற்றாண்டு கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட வழிகாட்டி நூல் இந்த வணிகத்தின் மிக முக்கிய ஆதாரம். இதில் எகிப்திலிருந்து வரனிகே, மாயஸ் ஹோமோஸ் போன்ற துறைமுகங்கள் இந்தியாவுக்கு எப்படி செல்வது, எந்த பொருட்கள் வர்த்தகம் செய்யலாம் என விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கிய துறைமுகங்கள் தமிழகத்தில்: தமிழகம், தமிழாகம், சேர, சோழா, பாண்டியா அரசுகள் இந்த வணிகத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தது. ரோமானியர்கள் தென்கிழக்கு கடற்கரையை, கொரோமண்டல் கோஸ்ட் மிகவும் விரும்பினர். மேற்கு கடற்கரை, மலபார், முசிறி, கொடுங்கல்லூர், கிருஷ்ணகிரி, டெண்டஸ், நெல்சிண்டா. கிழக்கு கடற்கரை, கொரமண்டல், அரிக்குமேடு, பொதுகை, பாண்டிச்சேரி அருகே கவரிப்பட்டினம், பூம்புகார், கோர்காய் பாண்டியர்கள். எகிப்து துறைமுகங்கள்: வரனிகே, மாயஸ் ஹோமோஸ், குசேர் அல் காதீம். அங்கு தமிழ், பிராமி கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. ஏற்றுமதி: இந்தியாவிலிருந்து ரோமுக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா. ரோமானியர்கள் சொகுசு பொருட்களை, லக்ஷரி குட்ஸ் மிகவும் விரும்பினர். தமிழகம் முதன்மை வழங்குனராக இருந்தது. மிளகு, பிளாக் பெப்பர் மிக முக்கியம், இந்திய தங்கம் என்று அழைக்கப்பட்டது. முத்து, பேர்ல்ஸ் பாண்டியா நாட்டு திருநெல்வேலி பகுதி. யானை தந்தம், ஐவரி. இரத்தினங்கள், பிரஷஸ் ஸ்டோன்ஸ், டைமண்ட்ஸ், சாஃபயர்ஸ், ஆகட், கர்னிலியன். பட்டு, சில்க், யான், பருத்தி, துணி, ஃபைன் காட்டன், மஸ்லின், நீலம், இண்டிகோ. மசாலா வகைகள்: லாங் பெப்பர், சினமன், காடமம். மரங்கள்: டீக், எபனி, சாண்டல்வுட். விலங்குகள்: எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் லைக் டைகர்ஸ், எலிஃபண்ட்ஸ் ஃபார் ரோமன் சர்க்கசஸ். இறக்குமதி: ரோமிலிருந்து இந்தியாவுக்கு, இம்போர்ட்ஸ் டு இந்தியா. ரோமானியர்கள் தங்க நாணயங்களால், கோல்ட் காயின்ஸ், ஆரியஸ் பணம் செலுத்தினர். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ரோமன் நாணயங்கள், ஹோர்ட்ஸ் கிடைத்துள்ளன. புதுக்கோட்டாய், வகாய் ஆறு பகுதி. தங்கம், வெள்ளி நாணயங்கள், ஒயின் அம்பரை கொண்டு வந்தனர். கண்ணாடி பொருட்கள், கிளாஸ்வேர், கோரல் டோபாஸ். குதிரைகள், ஹார்சஸ் தமிழ் அரசர்கள் விரும்பினர். உடைகள், வெள்ளி, தங்க பாத்திரங்கள். தமிழர்களின் பங்கு மற்றும் சமீப கண்டுபிடிப்புகள்: தமிழ் வணிகர்கள் யவனர் என்று சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டனர். கப்பல்களால் நேரடியாக எகிப்துக்கு சென்றனர். சிகை கொற்றன் போன்ற தமிழ் வணிகர்களின் பெயர்கள் வாலி ஆஃப் தி கிங்ஸ் எகிப்து கல்லறைகளில் தமிழ், பிராமி எழுத்தில் காணப்படுகின்றன. பி. 1 முதல் 3 வரை ஆம் நூற்றாண்டு. வரனிகே, குசேர் அல் காடம் துறைமுகங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள், பானை உரி, கொர்ரபுமன் போன்றவை. அரிக்காமேடு போன்ற இடங்களில் ரோமன் பாட்டரி, ஆம்பரே கிடைத்துள்ளன. பொருளாதார தாக்கம்: ரோமானியர்கள் ஆண்டுக்கு பல லட்சம் தங்க நாணயங்கள் இந்தியாவுக்கு அனுப்பினர். வலதுபுறம் நோக்கிய அம்பு பிளினி தி எல்டர், ரோமன் எழுத்தாளர், இந்தியா ரோமின் செல்வத்தை உறிஞ்சுகிறது என்று புகார் செய்தார். தமிழகத்தில் வணிக சங்கங்கள், நிகமங்கள்,
கப்பல் உரிமையாளர்கள், துறைமுக வரி அமைப்புகள் வளர்ந்தன. சங்க இலக்கியத்தில் புறநானூறு, அகநானூறு, யவனர், ரோமானியர் வருகை, அவர்களின் உயின், குதிரைகள் பற்றி குறிப்புகள் உள்ளன. இந்த வணிகம் தமிழர்களின் கடல் திறன், உலகளாவிய தொடர்புகளை உறுதிப்படுத்துகிறது. சமீப கண்டுபிடிப்புகள், வாலி ஆஃப் த கிங்ஸ் கிராஃபிட்டி, இதை மேலும் வலுப்படுத்தியுள்ளன.